ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மணிமேகலையும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். வந்தியத்தேவன் தன்னுடைய சகோதரன் கந்தமாறனை முன்பு ஒரு சமயம் கொல்ல பார்த்தது போல இப்போதும் கொல்லத்தான் வந்திருக்கிறான் என்பதை அவனிடம் மணிமேகலை கூறிக்கொண்டிருந்தாள். அவன் எப்போதும் தன்னுடைய நண்பன் கந்தமாறனை கொல்ல அதற்கான முயற்சி எதையும் செய்யவில்லை. கந்தமாறன் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் என்னை அழைத்துச் செல், நான் அவனிடம் பேசிக் கொள்ளுகிறேன் என்று இவன் கூற, கந்தமாறன் அங்கே இல்லை, காஞ்சிக்கு சென்று ஆதித்த கரிகாலரை அழைத்து வரச் சென்றிருக்கிறான் என்று சொன்னபோது, அதுவரை இங்கேயா தங்கியிருப்பது என்று மணிமேகலையிடம் வந்தியத்தேவன் கேட்க, அதெல்லாம் நடக்காது, இங்கே நந்தினி தேவி தங்க இருக்கிறாள் என்று மணிமேகலை கூறுகிறாள். பழுவேட்டரையர் எப்படிப்பட்டவர் என்பது உமக்கு தெரிந்திருக்கும். அவர் உம்மை இங்கே கண்டால் உடனே கண்டதுண்டமாய் வெட்டி போட்டு விடுவார் என்று மணிமேகலை கூறுகிறாள். வந்தியத்தேவன் முன்தடவை பழுவேட்டரையர் வந்தபோது நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டான். அப்படியா, பழுவேட்டரையருக்கு பழுவூர் ராணி பேரில் ரொம்ப ரொம்ப ஆசையோ என்று கேட்டான். அது நாடு நகரம் எல்லாம் தெரிந்த விஷயமாயிற்றே. போன தடவை 8 மாதங்களுக்கு முன்னால் இங்கே ஒரு தடவை அவர்கள் வந்திருந்தார்களா? பழுவூர் ராணி அந்தப்புறத்துக்கு வர கூட கிழவர் விடவில்லை. அப்படி கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார். இந்த தடவை ஒரு சில நாள் இங்கே தங்கப் போகிறார்களாம். பழுவூர் ராணிக்கு தனி அந்தப்புறம் வேண்டுமென்று ஒரே தடபுடல். இந்த தடவையாவது எங்களை எல்லாம் பார்க்கப் போகிறாளா? பார்ப்பதற்கு கிழவர் விடப் போகிறாரா? தெரியவில்லை. அப்படியானால் நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்? அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு யோசனை தோன்றுகிறது. என் தமையன் கந்தமாறனுடைய தனி ஆயுத அறை ஒன்று இந்த மாளிகையில் இருக்கிறது. அதில் உம்மை கொண்டு விடுகிறேன். நாளை சாயங்காலம் கந்தமாறன் வந்து விடுவான். அதுவரையில் அங்கேயே இரும். நீர் சொல்வதன் உண்மை பொய்யை கந்தமாறன் அவனிடம் நேரில் நிரூபித்து விடலாம். இளவரசி, அது முறையன்று. மிகவும் ஆபத்தான காரியம். என்ன ஆபத்து? அங்கே நான் எப்படி வந்து சேர்ந்தேன் என்று கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்வது? உள்ளது உள்ளபடி சொல்கிறது. உள்ளது உள்ளபடி நான் இப்போது சொன்னதை நீங்கள் நம்பவில்லையே. அடுத்த அறையில் என்னை தேடி வந்த ஆட்கள் இருக்கும் போதே, ஐயா, அதை இப்போதே சோதித்து விடுகிறேன். என்ன சோதிக்கப் போகிறீர்கள்? அடுத்த அறைக்குள் சென்று அந்த மனிதர்களை பார்த்து விசாரிக்கப் போகிறேன். அவர்கள் உம்மை கொல்ல வந்தவர்களா அல்லது நீர் அழைத்து வந்தவர்களா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன். ஐயோ, அவர்கள் பொல்லாத துஷ்டர்கள். தாங்கள் அவர்களிடம் தனியாக அகப்பட்டு கொண்டால் என் அரண்மனையில் யார் என்னை என்ன செய்ய முடியும்? இதோ பாருங்கள் என்று கூறி மணிமேகலை யாருக்கும் தெரியாமல் தன் இடுப்பில் செருகியிருந்த சிறிய மடக்கு கத்தியை எடுத்து காட்டினாள். யாரும் என்கிட்ட வர முடியாது. அப்படி ஏதாவது ஆபத்து வருவதாயிருந்தால் நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கிறீரே. அம்மணி, என்னிடம் தற்சமயம் ஆயுதம் ஒன்றுமில்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று நீர் கேட்டதில்லையா? உமது பெயரே வல்லவரையராயிற்றே. ஆயுதம் கையில் இருந்தால் பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவார்கள். ஆண் பிள்ளைகள் எதற்கு? உமக்கு வீண் கவலை வேண்டாம். அங்கே ஓர் அறையில் தூசி தட்டி கொண்டிருந்தவன் எங்கள் அரண்மனை வேலைக்காரன்தான். மற்றவர்களை அவன் இட்டு வந்திருக்க வேண்டும். அவர்களும் எனக்கு தெரிந்தவர்கள் என்றே தோன்றுகிறது. அவர்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறேன். கதவுக்கு அருகில் நீர் நிற்க வேண்டாம். அதோ அந்த மரக்களஞ்சியத்துக்கு அருகில் போய் சிறிது மறைந்து நில்லுங்கள். இவ்விதம் சொல்லிக்கொண்டே மணிமேகலை வேட்டை அறைக்கு போகும் வாசற்பக்கம் சென்று அதன் கதவை திறக்க முயன்றாள். வந்தியத்தேவன் அவசரமாக நடந்து மரக்களஞ்சியத்தின் அருகில் சென்று மறைந்து நின்றான். மரக்களஞ்சியத்தின் கதவுகள் திறந்திருந்தன. அதற்குள்ளே தற்செயலாக பார்த்தான். அது தானியம் கொட்டும் களஞ்சியம் அல்லவென்று தெரிந்தது. அறைக்குள்ளே படிப்படியாக அமைந்திருந்தது. ஒவ்வொரு படியிலும் யாழ், வீணை, மத்தளம், தாளம் முதலிய இசைக்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மேலே சிறிது அண்ணாந்து பார்த்தான். படிகள் மேற்கூரை வரையில் போவதாக தெரிந்தது. இதற்குள் மணிமேகலை வேட்டை மண்டபத்தின் கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள். அவளுடைய தைரியத்தை வந்தியத்தேவன் வியந்தான். அதே சமயத்தில் மணிமேகலைக்கு ஆபத்து ஒன்றும் நேருவதற்கில்லை
என்று மடத்தை திடப்படுத்தி கொண்டான். இதற்குள் அந்த அறையின் இன்னொரு பக்கத்திலிருந்து கதவு திறந்தது. அம்மா, அம்மா என்று கூவிக்கொண்டே சந்திரமதி உள்ளே வந்தாள். வந்தியத்தேவன் திடுக்கிட்டான். அவள் தன்னை பார்த்து விடாமல் இருப்பதற்காக இசைக்கருவி களஞ்சியத்திற்குள் நுழைந்தான். அம்மா, அம்மா, தஞ்சாவூர்காரர்கள் கோட்டை வாசலில் வந்து விட்டார்களாம். மகாராணி உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் என்று கத்திக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் எதிரில் திறந்திருந்த வேட்டை மண்டப கதவை நோக்கி போனாள். கதவின் அருகில் நின்று பார்த்தால் வந்தியத்தேவன் களஞ்சியத்துக்குள் இருப்பது தெரிந்து போய்விடும். ஆகையால் அவன் விரைவாக சில படிகள் மேலே ஏறினான். ஒரு வீணையின் மீது அவன் முழங்கால் இடித்து அது சப்தித்தது. வந்தியத்தேவன் பீதியடைந்து மேலும் சில படிகள் ஏறினான். அவன் தலை களஞ்சியத்தின் மேற்பலகையில் முட்டியது. என்ன விந்தை! அந்த மேற்பலகை வந்தியத்தேவனுடைய மண்டை முட்டிய போது சிறிது மேலே சென்றது. ஏதோ சந்தேகம் தோன்றி வந்தியத்தேவன் அந்த பலகையை கைகளினால் நெம்பி தூக்கினான். அது நன்றாய் மேலே போனதுடன் திறந்த இடத்தின் மூலமாக வெளிச்சம் வந்தது. தூரத்தில் சலசலவென்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு பக்கத்தில் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களும் தெரிந்தன. வந்தியத்தேவனுடைய உள்ளம் உற்சாகத்தினால் துள்ளியது. பலகையை நன்றாக நகர்த்திவிட்டு மேலே ஏறினான். மாளிகையின் மேல் மச்சில் ஒரு பகுதிக்கு தான் வந்திருப்பதை கண்டான். அதிலும் அந்த பகுதி முன்னொரு நாள் அவன் சுகமாக காற்று வாங்கிக் கொண்டு படுத்திருந்த பகுதிதான். பெரிய தூண்களின் மறைவில் நின்று சிற்றரசர்களின் கொடிய சதி ஆலோசனையை பற்றி தெரிந்து கொண்ட அதே இடம்தான். பலகையை தள்ளி முன்போல் மூடினான். மூடிய பிறகு கூரையிலிருந்து அப்படி ஒரு வழி இருக்கிறதென்று கண்டுபிடிப்பது சுலபம் அல்ல என்பதை உணர்ந்தான். அதை பற்றி இப்போது யோசிக்கவும் அதிசயப்படவும் அவகாசமில்லை. அங்கிருந்து தப்பிச் செல்லும் வழியை பார்க்க வேணும். இத்தனை நேரமும் தனக்கு உதவி செய்த அதிர்ஷ்ட தேவதை இனியும் உதவி செய்யாமலா இருக்கப் போகிறது? வந்தியத்தேவன் நாலாபுரமும் சுற்றி பார்த்தான். எங்கு நோக்கினாலும் கொடிகளும் தோரணங்களும் பறந்து அந்த அரண்மனை பிரதேசம் முழுவதும் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது. அடாடா, ராஜோபசாரம் என்பது இதுதான் போலும். வந்தியத்தேவன் அடிமேல் அடி வைத்து மெல்ல மெல்ல நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே நடந்தான். மேல்மச்சில் எங்கும் மனித சஞ்சாரமே இல்லை. அந்த வரையில் நம் அதிர்ஷ்டந்தான். பிறகு கொஞ்சம் விரைவாக நடந்தான். முன்னொரு தடவை அவன் படுத்திருந்த நிலா மாடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கிருந்து பார்த்தபோது அரண்மனையின் வெளிமதிலும் மதில்களுக்கும் மாளிகைக்கும் நடுவிலிருந்த முற்றமும் குரவை கூத்து நடந்த இடமும் சதி ஆலோசனை நடந்த இடமும் காணப்பட்டன. ஆனால் அந்த இடங்களில் மனிதர்கள் யாரும் காணப்படவில்லை. அதற்கு காரணம் கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமான காரியமாயில்லை. அரண்மனையின் முன்வாசலில் ஒரே அல்லோல கல்லோலமாயிருந்தது. நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் வெளிச்சம் தந்தன. மேள தாளங்கள் பேரிகை முழக்கங்களுடன் மனிதர்களின் வாழ்த்தொலிகளும் கலந்து பேரொலியாக கிளம்பியது. பழுவேட்டரையின் பரிவாரங்கள் அரண்மனை வாசலை நெருங்கி வந்து விட்டபடியால் அவர்களை வரவேற்பதற்காக எல்லோரும் அங்கே போயிருக்கிறார்கள். அதனாலேதான் இங்கே எல்லாம் ஜன சஞ்சாரம் இல்லை. ஆஹா, உண்மையில் அதிர்ஷ்ட தேவதை வந்தியத்தேவன் பக்கத்தில் இருந்தாள் என்பதில் சந்தேகமில்லை. தப்பிச் செல்வதற்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம்! அரை நாழிகைக்கு முன்னாலும் இத்தகைய சமயம் கிடைத்திராது. அரை நாழிகை பின்னால் வந்தாலும் இம்மாதிரி வசதி கிடைத்திராது. சதி ஆலோசனை நடந்த இடத்துக்கு சமீபமாக வந்து வந்தியத்தேவன் இன்னொரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. கீழே குனிந்து பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்லை. எதிரில் மதில் சுவரை பார்த்தான். அங்கேயும் யாரும். இதென்ன? மதில் மேல் கிளைகளுக்கு நடுவில் ஒரு முகம். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல தெரிகிறதே. சிச்சி, வீண் பிரமை. முன்னொரு தடவை ஆழ்வார்க்கடியானுடைய முகம் போல் தெரிந்த இடம் அது. ஆகையால் அவன் மனம் அவனை அப்படியே மாற்றிவிட்டது. அதுவும் ஒரு நல்லதற்குத்தான். மதில் மேல் ஏறி குதித்து தாண்டுவதற்கு அதுதான் சரியான இடம். அதை அவனுடைய உள்மனம் சுட்டிக்காட்டி ஞாபகப்படுத்தி இருக்கிறது. வரவேற்பு முடிந்து வாசலில் நிற்கும் கூட்டம் உள்ளே வருவதற்குள் அவன் தப்பித்துச் செல்ல வேண்டும். முற்றத்தில் எப்படி இறங்குவது? இதோ ஒரு வழி. இங்கே முற்றத்தில் ஒரு கொட்டகை போட்டிருக்கிறது. குரவை கூத்துக்காக போடப்பட்டிருக்கும் கொட்டகை போலும். கொட்டகைக்காக புதைத்திருந்த மூங்கில் மரம் ஒன்று நெடிதுயர்ந்து மேல்மச்சு வரையில் வந்திருந்தது. வந்தியத்தேவன் அதை தாவி பிடித்து கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மீண்டும் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒருவரும் இல்லை. மச்சின் மேலே தான் சற்று முன் நின்ற இடத்தில் கிண்கிணி சத்தம் கேட்டது. ஆஹா, மணிமேகலை தன்னை தேடி வந்தாள் போலும். பொல்லாத பெண்!
இந்த சமயம் அவளிடம் அகப்பட்டு கொண்டால் அப்பா நம்பாடு தீர்ந்தது. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா? பார்த்தேன். கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய்? இன்று காலையில் பார்த்தேன். விளையாடுகிறாயா தம்பி? இல்லை ஐயா, உண்மையைத்தான் சொன்னேன். இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்வாய் போல் இருக்கிறதே. ஓ, கேட்டால் சொல்லுவேன். இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார். அப்பனே, நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன். உன்னை போல் கட்டுக்கதை புனைந்துரைக்கக்கூடியவர்களை பார்த்ததே இல்லை. கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வர்ற வழியில் கொல்லுப்பட்டறையில் வந்தியத்தேவனுக்கும் கொல்லனுக்கும் நடந்த சுவையான உரையாடல் இது. புனைந்து சொல்கிற பொய்யை நம்ப எல்லாரும் ஆயத்தமாக இருக்காங்க. உண்மையை சொன்னால் நம்ப மறுக்கிறாங்க. இதை நினச்சி வந்தியத்தேவன் தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டான் அல்லவா? இந்த கட்டத்தில் கந்தமாறனின் தனி ஆயுத அறையில் வந்தியத்தேவனை இருக்க சொல்கிறா மணிமேகலை. அவன் அதை ஏற்கலை. கந்தமாறன் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தயங்குறான். உள்ளது உள்ளபடி சொல்கிறது. இப்படி அவள் வெடுக்குன்னு சொன்னதும் கொல்லுப்பற்றை உரையாடல் நினைவுக்கு வந்தது போலும். உள்ளது உள்ளபடி நான் இப்போ சொன்னதை நீங்களே நம்பலையேன்னு அவன் ஏமாற்றத்துடன் சொன்னதும் கொஞ்சம் சிந்திச்சதையும் பார்த்தோம். இது வரைக்கும் கனவுல மட்டுமே அடிக்கடி தோணி தொல்லை தந்து வந்தவனை இப்படி எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்துடுச்சு. சும்மா விடுவாளா? களஞ்சியம் பயனுள்ள பொருள்களை, குறிப்பாக அரிதான பொருள்களை சேமித்து வைக்கிற பெட்டகம், தளம், கட்டுமானம் இவையெல்லாம் களஞ்சியங்கள். எடுத்துக்காட்டா நெற்களஞ்சியம், கலைக்களஞ்சியம், ஆவணக்களஞ்சியம் இவற்றை குறிப்பிடலாம். தமிழ் இலக்கிய களஞ்சியங்களில் திரு சிங்காரவேறு முதலியார் தொகுத்த அபிதான சிந்தாமணியும் திரு முத்துத்தம்பி பிள்ளை தொகுத்த அபிதான கோஷமும் குறிப்பிடத்தக்கவை. பண்டைய நெற்களஞ்சியங்களில் திருப்பாலைத்துறை நெற்களஞ்சியம் சிறப்பு வாய்ந்தது. இங்கே சம்புவரையர் அரண்மனையில் கலைக்களஞ்சியம், இசைக்கருவிகளின் களஞ்சியம் கொலுப்படி போல அமைஞ்சிருக்குது. மச்சு இந்த சொல் பெரும்பாலும் மேல் தளத்தை குறிக்கும். இது மல் என்கிற வேர் சொல்லிலிருந்து உருவானது. மல் அடை அல்லது மூடு, அடைத்து கட்டுப்படுற தளம் மச்சு. உச்சிக்கு கீழடியோ ஊசிமுனை வாசலுக்குள் மச்சுக்கு மேலேறி. இது அழுகணி சித்தர் பாடற்பகுதி. குண்டலினி யோகத்தில் உச்சியான மச்சுன்னு அமுத தாரண நிலையை சொல்கிறார். இங்கே மச்சிலிருந்து இறங்க தரையில் புதைஞ்சிருந்த மூங்கில் மரம் வல்லவரையனுக்கு கை கொடுக்குது. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.